Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard chapter 4 exercise 10.4 16th sum. Cos inverse of 1 minus x square divided by 1 plus x square கொடுத்திருக்காங்க. இது inverse functionல இருக்கு. So நம்ம அப்படியே வந்து differentiation பண்றதை விட இதுக்கு ஒரு substitution கொடுத்து நம்ம அதை minimize பண்ணிட்டு அப்புறம் வந்து differentiation பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருக்க xக்கு பதிலா நான் x equal to tan theta அப்படின்னு substitute பண்ண போறேன். ஏன்னா அப்படி substitute பண்றப்போ cos formula எனக்கு கிடைக்கும். So y equal to cos inverse of 1 minus tan squared theta divided by 1 plus tan squared theta அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos inverse of cos 2 theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த cos inverseையும் cosஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ y equal to 2 theta அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்போ இதிலேருந்து தீட்டாவுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுக்கறதுக்காக theta equal to tan இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போது நம்மளுக்கு கிடைக்கிறது tan inverse of xன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து தீட்டாவுக்கு பதிலாக இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு 2 tan inverse of x கிடைக்கும். இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். dy by dx equal to 2 into tan inverse differentiation பண்ணா நமக்கு கிடைக்கிறது 1 divided by 1 plus x square. So answer dy by dx equal to 2 divided by 1 plus x square. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் 17th sum பார்க்கலாம்.